ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தம்பதிகள் ஒடிசாவுக்கு வேலைக்காக போயிட்டு சிட்டியோட அவுட்டர் பகுதியில் இருக்கிற ஒரு தனி வீட்டுக்கு வாடகைக்கு குடி போயிருந்திருக்காங்க. அவங்க குடி இருக்கக்கூடிய அந்த பகுதி அந்த நேரத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிக்கிட்டு இருந்திருக்கு. சுத்திலும் அதிகமா வீடுகளே இல்லாம இங்க ஒன்னும் அங்க ஒன்னு ரெண்டு வீடுகள் தள்ளி தள்ளி இருந்திருக்கு. அந்த ஏரியால பகல் நேரத்திலே ஆள் நடமாட்டமே இல்லாம வெறிச்சோடி கடந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்குள்ளதான் இந்த தம்பதிகள் குடி போயிருந்திருக்காங்க. அந்த தம்பதிகளுக்கு அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வீட்டை சுத்தி காமிக்கும் போது ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப தெளிவா எச்சரிச்சிருந்திருக்காரு. இந்த வீட்டோட பின்பக்க கதவை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் இரவு நேரத்துல திறக்காதீங்கன்னு சொல்லி இருக்காரு. பின்பக்கம் இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்குள்ள இருந்து பூச்சி போட்டு ஏதாவது வீட்டுக்குள்ள வந்துரும்ன்றதுக்காகத்தான் இவர் கதவை திறக்க வேணாம்னு சொல்லியிருக்காருன்னு நினைச்சாங்க. ஆனா சில நாட்களுக்கு பிறகு நள்ளிரவு நேரத்துல காற்றோட்டத்துக்காக அவர் சொன்ன அந்த விஷயத்தையும் மறந்து பின்பக்க கதவை திறந்திருக்காங்க. அவங்க பண்ணுன அந்த ஒரு தவறு தான் அவங்களோட வாழ்க்கையில அமானுஷ்ய புயல் அடிக்க போகுதுன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி அவங்க அந்த கதவை திறந்ததுக்கு அப்புறம் வெறும் காத்து மட்டும் வீட்டுக்குள்ள வரல, அந்த காத்தோட சேர்ந்து ஒரு கொடூரமான ஆன்மாவும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்கு. அதற்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ள நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் கொலையே நடுங்கக்கூடிய அளவுக்கு பயங்கர அமானுஷ்யமா இருந்திருக்கு. அவங்க ரெண்டு பேரும் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஆன்மாவோட கோர பிடியில சிக்கிக்கிறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள வந்த அந்த ஆன்மா அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன மாதிரியான அசம்பாவிதங்களை ஏற்படுத்துச்சு, அந்த ஆன்மாவோட கோர பிடியிலிருந்து இவங்க உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையான்ற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். உண்மையை சொல்லணும்னா இந்த வீடியோவை தனியா உட்கார்ந்து படிக்கும் போது எனக்கே கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அப்படியே உங்களுக்கும் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். அடிச்சு சொல்றேன், இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஹாரர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 1998ஆம் ஆண்டு திண்டுக்கல் சிறுமலை பகுதியைச் சேர்ந்த சிவகுமாருக்கும் அவரோட மனைவி வைஷ்ணவிக்கும் தான் நடந்திருக்கு. அவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணி இருக்காரு. சிவகுமாரோட அப்பா சிறுமலையில பெரிய எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரர். அவருக்குன்னு சொந்தமா ஏக்கர் கணக்குல நிலம் பெருசா பறந்து விரிஞ்சிருந்திருக்கு. அந்த எஸ்டேட்டுகள்ல வேலையாட்களை வச்சு விவசாயம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டு சுயமா சம்பாதிச்சு முன்னுக்கு வந்தவர். அதனால அவருக்கு பிறந்த அந்த 3 மகன்களையும் செல்லமா வளர்க்காம வாழ்க்கையோட அடிமட்டத்திலிருந்து கஷ்டப்பட்டு வந்தா தான் பொறுப்பா இருப்பாங்கன்னு நினைச்சாரு. அவரோட மூத்த மகன்கள் 2 பேர் படிச்சு முடிச்சதும் மூத்தவரை ஆந்திரால இருக்க வட்டி கடைக்கும், இரண்டாவது மகனை குஜராத்ல இருக்க வட்டி கடைக்கும் வேலைக்கு சேர்த்து விட்டு இருந்திருக்காரு. அவங்க 2 பேரும் வேலைக்கு போன இடத்துல அடிமட்ட தொழிலாளியா இருந்து எப்படி வட்டி கணக்கு போடுறது, வராத பாக்கிய எப்படி வசூல் பண்றாங்கன்னு அந்த தொழில இருக்கிற மொத்த சூட்சமத்தையும் கத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வேலையை நல்லா கத்துக்கிட்ட பிறகு அவங்க 2 பேத்துக்கும் ஆளுக்கு 5-5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒருத்தருக்கு ஆந்திரால வட்டி கடையும் இன்னொருத்தருக்கு குஜராத்லயும் வட்டி கடை ஆரம்பிச்சு கொடுத்திருந்திருக்காரு. 3வது மகன் சிவகுமார் படிச்சு முடிச்சதுமே அவரையும் அவங்க அண்ணன்கள் மாதிரி ஒடிசாவுல இருக்கிற ஒரு வட்டி கடைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டு இருந்திருக்காரு.
அவரும் அங்க போய் ரொம்பவே கஷ்டப்பட்டு தொழிலாளியா இருந்து வேலையை கத்துக்கிறாரு. சிவகுமார் வீட்டுல சிவகுமாருக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவருக்கு பொண்ணு அமையவே இல்ல. மகனுக்கு முதல்ல ஒரு வட்டி கடையை ஆரம்பிச்சு விடுவோம், அதுக்கு பிறகு பொண்ணு அமையும் நினைச்சிட்டு சிவகுமாருக்கும் ஒடிசாவுல ஒரு 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வட்டி கடை ஆரம்பிச்சு கொடுத்திருக்காங்க. சிவகுமார் ஒடிசாவுல சின்னதா வாடகைக்கு ஒரு வீடு பிடிச்சுக்கிட்டு கூட 2 சம்பள ஆட்களை சேர்த்துக்கிட்டு அந்த ஏரியால இருக்கக்கூடிய மளிகை கடைகள் வீடுகளுக்கெல்லாம் வட்டிக்கு பணம் கொடுத்து வசூல் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த நேரத்துல தான் அவரோட வாழ்க்கையில முக்கியமான திருப்பு முனை ஏற்பட்டிருந்திருக்கு. நத்தத்தை சேர்ந்த வைஷ்ணவின்ற பொண்ணோட வரன் சிவகுமாருக்கு வந்திருக்கு. அந்த வைஷ்ணவிய பத்தி சொல்லணும்னா அந்த பொண்ணு டிகிரி முடிச்சிருந்தாங்க. அழகுனாலும் அழகு, அப்படி ஒரு பேரழகு. வைஷ்ணவியோட அப்பாவுக்கு என்னதான் வசதி வாய்ப்புகள் அதிகமா இருந்தாலும் அவர் ஒரு ஆன்மீகவாதி. அந்த ஏரியால இருக்கிற மக்களுக்கு குறி சொல்றது, பேய் ஓட்டுறது போன்ற வேலைகளை சேவையா நினைச்சு பண்ணிட்டு வந்திருக்காரு. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சு போனதுனால கலந்து பேசி கல்யாண தேதியை முடிவு பண்றாங்க. சிவகுமார் ஒடிசாவுல வரவு செலவு கணக்குகளை பாக்குறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சுட்டு நேரா சிறுமலைக்கு வந்திருக்காரு. அவரோட திருமணத்துக்காக ஊருக்கு வந்துடுறாரு. அவங்க 2 வீட்டு சைட்லயுமே இதுதான் கடைசி கல்யாணம்ன்றதுனால ரொம்பவே கிராண்டா தடபுடலா இவங்க கல்யாணம் நடந்திருக்கு. இவங்களோட கல்யாணத்துக்கு பிறகு சொந்த பந்தங்கள்லாம் நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு மாறி மாறி விருந்து கொடுத்திருந்திருக்காங்க. இந்த சிவகுமாருக்கும் வைஷ்ணவிக்கும் ரொம்பவே பொருத்தமா இருந்ததுனால மனதளவுல ஈருடல் ஓர் உயிரா ரொம்ப அன்பா இருந்திருக்காங்க. அப்படித்தான் ஒரு நாள் சிவகுமார் மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு வரும்போது வைஷ்ணவியோட அப்பா அந்த ஊர்க்காரங்களுக்கு குறி பார்க்கறத பார்த்திருக்காரு. அதை பார்த்துட்டு வைஷ்ணவி கிட்ட உங்க அப்பா உண்மையிலே சாமியாரா இல்ல போலி சாமியாரான்னு கிண்டல் பண்ணி சிரிச்சிருந்திருக்காரு. இவங்களுக்கு விருந்து உபச்சாரம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சிவகுமார் வைஷ்ணவி அவங்க அப்பா வீட்டுல விட்டுட்டு நான் ஒடிசாவுல போய் நமக்கு வீடு பார்த்துட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒடிசாவுக்கு கிளம்பிடுறாரு. ஒடிசாவுக்கு போன சிவகுமார் பல ஏரியாக்கள்ல வீடு தேடி இருந்திருக்காரு. அவரோட புது மனைவி ரொம்பவே வசதியா வாழ்ந்து பழக்கப்பட்டவங்கன்றதுனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி லக்ஸுரியான வீடு தேடிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் அவரு சிட்டியோட அவுட்டர் பகுதியில அந்த அழகான வீட்டை பார்த்திருந்திருக்காரு. அந்த ஏரியால சுற்றிலும் காடுகளை அழிச்சு தான் வீடுகள் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இவர் பார்த்த அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பினிஷிங் ஆன நிலையில பெயிண்டிங் ஒர்க் மட்டும் நடந்துகிட்டு இருந்திருக்கு. வீட்டோட ஹவுஸ் ஓனரும் மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. சிவா அவர்கிட்ட போய் ஐயா வீடு எதுவும் வாடகைக்கு கிடைக்குமான்னு கேட்டு இருந்திருக்காரு. ஆமா தம்பி, வீடு வாடகைக்கு தான் விட போறேன், ஆனா பேச்சுலர்ஸ்க்கு வீடு கிடையாதுப்பான்னு சொல்லியிருக்காரு. நல்ல குடும்பமா பார்த்து தான் விடணும்னு சொல்லி இருந்திருக்காரு. உடனே சிவா அவர்கிட்ட ஐயா நான் இங்க லோக்கல் பூரா ஃபைனான்ஸ் கொடுத்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாசம் தான் கல்யாணம் ஆச்சு, நானும் என்னோட மனைவியும் தான் குடி வரலான்னு இருக்கோம், எங்களுக்கு வீடு கொடுங்கன்னு கேட்டு இருந்திருக்காரு. உடனே அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டோட அட்வான்ஸ் வாடகை விவரம்லாம் சொல்லிட்டு வீட்டை சுத்தி காமிச்சிருந்திருக்காரு. அந்த வீடு லேட்டஸ்ட் டெக்னாலஜில கட்டப்பட்ட 2 BHK வீடு, பாக்குறதுக்கு செம்ம லக்ஸுரியா இருந்திருக்கு. உடனே சிவா அவர்கிட்ட டோக்கன் அட்வான்ஸா முன் தொகை கொடுத்திருந்திருக்காரு. ஹவுஸ் ஓனர் சிவா கிட்ட அந்த அட்வான்ஸ் தொகையை வாங்கிட்டு தம்பி இத நீங்க உங்க சொந்த வீடா நினைச்சுக்கங்க, நாங்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம், ஆனா நீங்க எக்காரணத்தை கொண்டும் வீட்டோட பின்பக்க கதவை மட்டும் திறக்கவே கூடாதுன்னு கராரா சொல்லி இருந்திருக்காரு. அப்போ சிவா என்ன நினைச்சார்னா வீட்டோட பின்பக்கம் காட்டு புதர் மாதிரி இருக்கிறதுனால பூச்சி பட்டு ஏதாவது உள்ள வந்துருன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி சொல்லி இருக்காருன்னு நினைச்சிருக்காரு. அப்போ ஹவுஸ் ஓனர் சிவா கிட்ட இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் பாக்கி இருக்கு, நீங்க நெக்ஸ்ட் வீக் வந்து பாலை காய்ச்சிட்டு குடி வந்துருங்கன்னு சொல்லி இருக்காரு. சிவாவும் அன்னைக்கு சாயங்காலமே ஒடிசாவுல இருந்து கிளம்பி வைஷ்ணவிய கூட்டிட்டு வர்றதுக்காக ஊருக்கு வந்திருக்காரு. ஊர்ல வந்து ஒரு 4 நாள் ஜாலியா பொழுத கழிச்சிருந்திருக்காரு. தன்னோட மகளும் மருமகனும் தனி கொடுத்து போக போறாங்கன்றத கேள்விப்பட்ட சிவாவோட மாமனாரு ஒரு பெரிய லாரியில டிவி, பர்னிச்சர், சோஃபா, பாத்திரம் பண்டம், மேலும் அவரோட மருமகனுக்கு புது யமஹா கிரக்ஸ் பைக்கும் வாங்கி அந்த லாரியில பேக் பண்ணி அனுப்பி இருக்காரு. சிவாவும் வைஷ்ணவியும் ட்ரெயின்ல ஸ்லீப்பர் கோச் புக் பண்ணி ஒடிசாவுக்கு போயிருக்காங்க. இந்த தம்பதிகள் ஒடிசாவுக்கு போனதும் அவங்களோட லேபர்களை எல்லாம் கூட்டிட்டு போய் புது வீட்டுல பால் காய்ச்சி சாமி கும்பிட்டுட்டு குடி போயிருந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் அந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சுற்றிலும் சிட்டியோட எந்த இறைச்சலும் இல்லாம பறவைகளோட சத்தங்கள் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு. பகல் நேரத்துல ஓய்வு எடுக்கிறதுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்குமா. சிவா எப்பவுமே காலை உணவு சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு லஞ்சும் பேக்ல எடுத்துக்கிட்டு வசூலுக்கு போயிருவாராம். சாயங்காலம் 6 மணி அளவுல வசூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாராம். இப்படி சந்தோஷமா போய்கிட்டு இருந்த இவங்க லைஃப்ல திடீர்னு
திடீர்னு அமானுஷ்ய புயல் வீச போகுதுன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சிவா வைஷ்ணவி கிட்ட, நான் வசூலுக்கு போயிருக்க நேரம் யார் வந்து கதவை தட்டினாலும் நீ திறக்கவே கூடாது, நான் வந்து கதவை தட்டினா மட்டும்தான் கதவை திறக்கணும்னு சொல்லி இருக்காரு. வைஷ்ணவி சிவா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பொழுது போறதுக்காக கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பாங்க. அங்க லேண்ட்லைன் கனெக்ஷன் போன் இருந்ததுனால அவங்க அப்பா அம்மா கிட்ட கால் பண்ணி பேசுவாங்க. இப்படி அவங்க அடிக்கடி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போன் பேசுறதுனால ரொம்ப தூரம் பிரிஞ்சு வந்து இருக்கிறோம்ன்ற ஃபீலிங்ஸ் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க. இவங்க அந்த வீட்டுக்கு குடி வந்ததுல இருந்து முதல்ல ஒரு 10-20 நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. அப்படித்தான் ஒரு நாள் சிவாவும் வைஷ்ணவியும் காலையில டைனிங்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு வைஷ்ணவி கொமட்டிக்கிட்டு வாமிட் பண்ணிடுறாங்க. கூடவே தலை சுத்துதுன்னு சொல்லி இருக்காங்க. சிவா என்ன நினைச்சார்னா, சாப்பிட்ட சாப்பாடு தான் ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருச்சு போல நினைச்சிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க வைஷ்ணவியை செக் பண்ண டாக்டர் வைஷ்ணவி கன்சீவா இருக்காங்கன்னு சொல்லி இருக்காரு. அவர் அந்த மாதிரி சொன்னதும் இவங்க 2 பேரும் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ரொம்பவே ஹாப்பியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. சிவா தன்னோட மனைவி ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக பழங்கள் ஜூஸ்னு நிறைய வாங்கி கொடுத்திருந்திருக்காரு. சாயங்காலம் சிவா வசூல் முடிச்சிட்டு வந்ததுக்கு பிறகு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஏரியாக்குள்ள வாக்கிங் போறத வாடிக்கையா வச்சிருந்தாங்க. அப்பதான் இவங்க குடியிருக்கிற வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடும்பம் தங்கி இருக்கிறத பார்த்திருக்காங்க. அந்த வீட்டுக்காரங்க தான் ஆரம்பத்துல இவங்க கிட்ட வாலண்டியரா பேச்சு கொடுத்திருந்திருக்காங்க. நீங்க இங்க புதுசா குடி வந்திருக்கீங்களா, நாங்க காரைக்குடிக்காரங்க, நீங்க எந்த ஊருன்னு கேட்டு பேசி இருக்காங்க. அவங்க பெயர் கவிதா. அவங்களுக்கு ஒரு 35 வயசு இருக்கும். அவங்களோட கணவர் ஒடிசால இருக்கிற ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க அடிக்கடி சந்திச்சு பேசினதுல இந்த 2 குடும்பத்துக்கு இடையே ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டு இருந்திருக்கு. கவிதாவும் வைஷ்ணவியும் நல்ல தோழிகளா மாறி இருந்திருக்காங்க. வைஷ்ணவிக்கு பகல் நேரத்துல போர் அடிச்சுச்சுன்னா நேரா எழுந்து வெளியே போய் கவிதா வீட்டுல போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவாங்களாம். அப்படித்தான் வைஷ்ணவி கவிதா வீட்டுக்கு போனப்ப என்ன கேட்டாங்கன்னா, இந்த ஏரியாக்குள்ள பூக்காரங்க வரவே மாட்டாங்களா, வெள்ளி செவ்வாய்க்கு தலை குளிச்சுட்டு பூ வைக்கலான்னு பார்த்தோம்னா பூக்காரங்களே வரமாட்டாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டிருக்காங்க. அப்போ கவிதா என்ன சொல்றாங்கன்னா, உங்க வீட்டுக்கு பின்னாடி ஜாதிப்பூ செடி நிறைய வளர்ந்துருக்கு, அதுல இருக்கிற பூக்களை புடுங்கி கட்டி தலையில வச்சுக்கன்னு சொல்லி இருக்காங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை வைஷ்ணவி தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு பூ பறிக்கிறதுக்காக அந்த பின்பக்க கதவை திறந்திருக்காங்க. பின்பக்க கதவை திறக்க கூடாதுன்ற விஷயத்த சிவா வைஷ்ணவி கிட்ட சொல்லவே இல்லை. அத பத்தி எதுவுமே தெரியாத வைஷ்ணவி கதவை திறந்திருக்காங்க. ஆனா அவங்க செஞ்ச அந்த தவறு தான் அவங்களோட வாழ்க்கையவே புரட்டி போட போகுதுன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வைஷ்ணவி வீட்டுக்கு பின்பக்கம் போய் இறங்கி பார்த்திருக்காங்க. அந்த பகுதி முழுவதும் செடி கொடிகள் புதர் மாதிரி மண்டி கிடந்திருக்கு. அந்த இடத்துல ஜாதிப்பூ செடி ஆள் உயரத்துக்கு வளர்ந்து அடர்த்தியா கொத்து கொத்தா பூத்து இருந்திருக்கு. வைஷ்ணவி கையில ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு முன்னாடி இருந்த பூக்களை பறிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் வைஷ்ணவி டக்குன்னு அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்திருக்காங்க. அந்த அடர்ந்த செடிகளுக்கு பின்னாடி கருப்பா நிழல் மாதிரி ஒரு பெண் உருவம் நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்க்கறதுக்கு செடியை உலுப்பி உலுப்பி பூ பறிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த வைஷ்ணவி என்ன நினைச்சாங்கன்னா, பக்கத்து வீட்டு கவிதாக்கா தான் பூ பறிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க போல நினைச்சிட்டு, அக்கா யாரு கவிதாக்காவா பூ பறிக்கிறதுன்னு கேட்டிருந்திருக்காங்க. வைஷ்ணவி அந்த மாதிரி கேட்டதும் அந்த பக்கம் இருந்து எந்த ஒரு பதிலும் வராம செடிகள் மட்டும் பூ பறிக்கிற மாதிரி கடகடன்னு குலுங்கி இருந்திருக்கு. இவ்வளவு தூரம் கத்துறோம், எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்களேன்ற ஆர்வத்துல வைஷ்ணவி செடிக்கு பின்னாடி போய் பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. ஆனா அந்த உருவம் வைஷ்ணவி கண்ணுல படாம செடிகளுக்கு பின்னாடி மறைஞ்சு மறைஞ்சு போயிருந்திருக்கு. வைஷ்ணவிக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக இவங்க முகத்தை காமிக்காம இப்படி மறைஞ்சு மறைஞ்சு போறாங்கன்னு நினைச்சிட்டு செடியை விலக்கி பார்த்திருக்காங்க. வைஷ்ணவிக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. அந்த இடத்துல கருப்பா ஒரு நிழல் மாதிரி ஒரு பெண் உருவம் தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு வைஷ்ணவியே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. வைஷ்ணவி கண்ணை நல்லா முழிச்சு பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு உருவம் நின்னுக்குண்டான தடயமே இல்லாத அளவுக்கு புகை மாதிரி மறைஞ்சிருந்திருக்கு. அதை பார்த்த வைஷ்ணவிக்கு கை கால்கள்லாம் படபடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. பூவை பறிக்காம வேகமா வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்தி இருக்காங்க. நாம இப்ப ஒரு உருவத்தை கண்ணுல பார்த்தோமே, அது உண்மையா இல்ல நம்ம மன பிரம்மையான்னு யோசிக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு மனசை தேத்தினாலும் படபடப்பு மட்டும் குறையாம இருந்திருக்கு. வேகமா ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ் வாட்டரை எடுத்து குடிச்சிருந்திருக்காங்க. குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு. சரி மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு டிவியை ஆன் பண்ணியிருக்காங்க. சோஃபால உட்காந்து டிவி சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க.
அப்படி வைஷ்ணவி டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சைடுல மெதுவா பார்த்திருக்காங்க, இவங்க வீட்டோட மூலையில கருப்பா ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. வைஷ்ணவி படக்குன்னு திரும்பி பார்த்திருக்காங்க. அந்த உருவம் வைஷ்ணவிய நேருக்கு நேரா பார்த்திருந்திருக்கு. அப்படி பார்த்த கொஞ்ச நேரத்துல அந்த காட்டுக்குள்ள எப்படி புகை மாதிரி மறைஞ்சிச்சோ அதே மாதிரி புகை மாதிரி கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சிருக்கு. வைஷ்ணவி பயத்துல அலறி கத்தி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அப்போ அபார்ட் ஆயிருது, அதாவது கரு கலைஞ்சிருது. வைஷ்ணவியால அதுக்கு மேல வீட்டுக்குள்ள இருக்க முடியாம பயந்து போய் வீட்டு வாசல்லே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. சாயங்காலம் வசூல் முடிச்சுட்டு சிவா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. வைஷ்ணவி சிவாவை பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழுதுருக்காங்க. அவர் வைஷ்ணவி கிட்ட என்னமாச்சு, எதுக்காக இப்படி அழுகுறன்னு கேட்டு இருந்திருக்காரு. அதுக்கு அவங்க மதியம் பின்பக்க கதவை திறந்ததுல இருந்து வீட்டுக்குள்ள நடந்த அமானுஷ்யங்களை எல்லாம் சொல்லிட்டு எனக்கு அபார்சன் ஆயிடுச்சுங்கன்னு சொல்லி அழுதுருக்காங்க. வைஷ்ணவி அந்த மாதிரி சொன்னதும் சிவாவுக்கு பயங்கர சாக்கு. ஐயோ, வீட்டு பின்பக்க கதவை திறக்க கூடாதுன்னு ஹவுஸ் ஓனர் சொன்னாரே, அதை நம்ம மனைவி கிட்ட சொல்லாம விட்டுட்டமேன்னு அப்பதான் யோசிச்சிருந்திருக்காரு. அந்த காட்டு பகுதிக்குள்ள பார்த்த கருப்பு உருவத்தை பத்தியும் அது வீட்டுக்குள்ள இருந்ததை பத்தியும் சொல்லியிருக்காங்க. சிவா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. மதியத்துல இருந்து சாப்பிடாம இருந்த வைஷ்ணவிய கூட்டிட்டு போய் சாப்பிடவும் வச்சிருந்திருக்காரு. அன்னைக்கு 2 பேரும் ரொம்பவே சோகத்தோட இருந்திருக்காங்க. நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கட்டில போய் படுத்திருந்திருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வீட்டோட ஹால்ல யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு சிவா மட்டும் எழுந்திருச்சிருக்காரு. அப்போ நேரம் சரியா 1 மணி. அந்த சத்தத்தை கேட்ட அவருக்கே ஒருவித பயமா இருந்திருக்கு. தன்னோட மனைவி கிட்ட சொன்னா பயந்துருவாங்களேன்னு நினைச்சிட்டு மெதுவா பெட்ரூம் கதவை திறந்து பார்த்திருந்திருக்காரு. அங்க வெளியில எதுவுமே இல்ல. சரி, நமக்கு தான் இந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கும் போல நினைச்சிட்டு மறுபடி வந்து படுக்கையில படுத்து தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் வைஷ்ணவி ரொம்பவே சோகமா இருந்ததுனால அன்னைக்கு வசூலுக்கே போகாம வீட்டிலே இருந்திருக்காரு. அவரோட ஆள் மனசுல இந்த வீட்டுல ஏதோ அமானுஷ்யம் இருக்குன்றத மட்டும் அவரு புரிஞ்சுக்கிறாரு. ஆனா இந்த வீட்டுக்கு குடி வந்து இன்னும் 1 மாசம் கூட முடியல, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. தன்னோட மனைவி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்களே நினைச்சிட்டு ரிலாக்ஸ் பண்றதுக்காக சாயங்காலம் ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு சினிமாவுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. சினிமா முடிஞ்சதுக்கு பிறகு இரவு 9:30 மணி அளவுல இவங்க ஏரியாக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்காங்க. வழக்கம் போல இவங்க ஏரியாக்குள்ள மயான அமைதி நிலவி இருந்திருக்கு. இவங்க ஏரியாக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அந்த காலத்துல கட்டப்பட்ட மண் பாலம் ஒண்ணு இருக்குமா. அந்த பாலத்தை கடந்துதான் இவங்க ஏரியாக்குள்ள போக முடியும். அந்த பாலத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இவங்க தங்கி இருக்கிற வீடு இருந்திருக்கு. சரியா இவங்க அந்த பாலத்துக்கிட்ட வரும்போது சிவாவோட பைக்கு டக்குன்னு ஆஃப் ஆகியிருந்திருக்கு. அவரும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. என்ன பிரச்சனைன்னு தெரியலையேன்ட்டு வைஷ்ணவிய கீழே இறங்க சொல்லியிருக்காரு. வண்டியை ஸ்டாண்டு போட்டுட்டு பைக்ல என்ன பிரச்சனைன்னு பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. சிவாவுக்கு பக்கத்துல நின்று இருந்த வைஷ்ணவி திடீர்னு அந்த பாலத்தோட விளிம்புல போய் நின்று கீழே எட்டி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவர் இன்ஜினோட பிளக்க கழட்டி செக் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. வைஷ்ணவி அந்த பாலத்தோட விளிம்புல இருந்து பார்த்திருக்காங்க. அந்த காட்டு புதருக்குள்ள யாரோ நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. வைஷ்ணவிக்கு பயங்கர சாக்கு. இந்த நேரத்துல அந்த காட்டு பகுதிக்குள்ள யார் நிக்கிறதுன்னு ஆச்சரியமா பார்த்திருக்காங்க. அந்த உருவம் இவங்களை நோக்கி மெதுவா வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. தன்னோட கணவர்கிட்ட அதை கூப்பிட்டு காமிக்கலான்றதுக்காக திரும்பி இருக்காங்க. இப்போ அந்த உருவம் காத்துல புகை மாதிரி மறைஞ்சிருக்கு. அந்த நேரத்துல வைஷ்ணவியோட முகத்துல சில்லுன்னு குளிர்ந்த காற்று பட்டு இருந்திருக்கு. அது வரைக்கும் தான் வைஷ்ணவிக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிரில இருந்த அந்த ஆன்மா வைஷ்ணவிய பொசஸ் பண்ணிருது. சிவா பைக்கை ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு வைசுவா பைக் ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் வந்து உட்காருன்னு கூப்பிட்டு இருந்திருக்காரு. ஆனா அதுக்கு அவங்க எதுவுமே பேசாம ஒரே இடத்த வெறிச்சு பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சிவா அதட்டி வைசு என்ன பண்ற, வா பைக் ரெடி ஆயிடுச்சுன்னு அதட்டி கூப்பிட்டதுக்கு பிறகுதான் வைஷ்ணவி அமைதியா வந்து பைக்ல உட்கார்ந்துருக்காங்க. வீட்டுக்கு வந்த பிறகு 2 பேரும் சாப்பிட்டுட்டு சிவா அந்த படத்துல பார்த்த காட்சிகளை பத்தி வைஷ்ணவி கிட்ட சுவாரஸ்யமா பேசி இருந்திருக்காரு. ஆனா வைஷ்ணவி அதை எதையுமே சட்டை செய்யாம எதையோ பறி கொடுத்தது மாதிரி அமைதியா இருந்திருக்காங்க. சரி, அவளை தொல்லை பண்ண வேணாம்னு நினைச்சிட்டு 2 பேரும் கட்டில படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நள்ளிரவு 1 மணி இருக்கும். திடீர்னு வைஷ்ணவி ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு படுக்கையில இருந்து எழுந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கத்துன சத்தத்துல சிவாவே மிரண்டு போய் எழுந்திருச்சிருந்திருக்காரு. அவர் பார்த்த அந்த காட்சி தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. வைஷ்ணவி கட்டில உட்காந்துட்டு கைய ஒரு மாதிரி அசைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. கண்ணெல்லாம் மேல சொருகி கருவிலியே இல்லாம ஆக்ரோஷமா கத்தி இருக்காங்க.
அதை பார்த்து சாக்கான சிவா, வைஷ்ணவி என்னாச்சுமா உனக்கு, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதான்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் தண்ணிய ஒரு செம்புல கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. அப்போ வைஷ்ணவி ஏதோ ஒரு புரியாத பாஷையில பேசிக்கிட்டு அந்த தண்ணி செம்ப தட்டி விட்டுருக்காங்க. சிவா வைஷ்ணவிக்கு பக்கத்துல வந்து தோலை பிடிச்சு குலுக்கி என்னாச்சுமா உனக்கு என்னாச்சுன்னு கேட்டு இருந்திருக்காரு. அதுக்கு வைஷ்ணவி சிவாவோட கன்னத்துல ஓங்கி ரய்யின்னு ஒரு அறை அரைஞ்சிருந்திருக்காங்க. இது வரைக்கும் அவரை அந்த மாதிரி ஒரு அறை யாருமே அரைஞ்சது இல்லையா. கன்னத்துல 5 விரலும் பதிகிற அளவுக்கு பேயற விழுந்திருக்கு. அந்த அறையில சிவா நில குலைஞ்சு போயிடுறாரு. அப்பதான் சிவாவுக்கு ஒரு விஷயம் புரியுது, தன்னோட மனைவி உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஆன்மா புகுந்திருக்குன்னு. வைஷ்ணவி நிறுத்தாம கைய ஒரு மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம முழிச்ச சிவா வேகமா ஓடி போய் பூஜை அறையில இருந்து விபூதியை எடுத்து வந்து பூசி இருக்காரு. அவர் வைஷ்ணவிக்கு விபூதியை பூசினதுக்கு பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சாந்தம் அடைஞ்சு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மறுநாள் காலையில கண்ணு விழிச்ச சிவாவுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு. அவரோட கண்ணும் அப்பளம் மாதிரி உப்பி போய் செவந்து வீங்கி இருந்திருக்கு. அதை முழிச்சு பார்த்த வைஷ்ணவி, என்னங்க என்னாச்சுங்க உங்களுக்கு, எதனாலங்க இப்படி கண்ணம் வீங்கி இருக்குன்னு கேட்டிருந்திருக்காங்க. சிவாவுக்கு அவரோட மனைவி இந்த மாதிரி சொல்றது பேரதிர்ச்சியா இருந்திருக்கு. அவங்களுக்குள்ள அந்த ஆன்மா வந்துட்டு போறது வைஷ்ணவிக்கு எதுவுமே தெரியல. அப்போ சிவா வைஷ்ணவி கிட்ட, கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு எப்பவாவது பேய் பிடிச்சிருக்கான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க, என்னது பேயா, எனக்கு எதுக்குங்க பேய் பிடிக்க போகுது, எங்க அப்பாவே பேய் ஓட்டுறவரு, பத்தாவதுக்கு எங்க குடும்பம் சாமியாடி குடும்பம், அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எதுக்கு பேய் பிடிக்க போகுதுன்னு கேட்டிருக்காங்க. தன்னோட மனைவிக்கு நார்மல் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு அவங்கள வீட்டுல விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அவர் கன்னத்துல ஏற்பட்ட அந்த வீக்கம் வலி வின்னு வின்னு எடுத்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல அந்த வீக்கத்துக்கு ஆயின்மெண்ட் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்திருக்காங்க. அன்று முழுவதும் சிவா வசூலுக்கு போகவே இல்லை. அன்று இரவு கணவன் மனைவி 2 பேரும் சாப்பிட்டுட்டு பெட்ரூம்ல போய் படுத்திருந்திருக்காங்க. அப்படி இவங்க படுத்த கொஞ்ச நேரத்துல பவர் கட் ஆகியிருந்திருக்கு. பகல் பூரா அமைதியா இருக்கிற அந்த வீடு இரவு ஆனதும் அமானுஷ்யங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நேரம் ஆகியும் கரண்ட் வரவே இல்லை. பெட்ரூம்குள்ள படுக்கவே முடியாத அளவுக்கு பயங்கர புழுக்கமா இருந்திருக்கு. அதனால கணவன் மனைவி 2 பேரும் ஹால்ல வந்து பாய விரிச்சிட்டு ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டு காத்தோட்டமா படுத்திருந்திருக்காங்க. அப்படி படுத்தவங்க கொஞ்ச நேரத்துல அசந்து தூங்கிடுறாங்க. இரவு 12 மணி அளவுல சிவாவுக்கு ஏதோ உருன்னு உருமுற மாதிரி சத்தம் கேட்டு இருந்திருக்கு. சிவா பயந்து போய் படக்குன்னு முழிச்சு பார்த்திருக்காரு. அவரோட மனைவி வைஷ்ணவி நேத்து மாதிரியே படுக்கையில இருந்து எழுந்து உட்காந்து அவங்களோட கைகளை ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டு இந்தா வந்துடுறேன்னு ஒடிசா பாஷையில பேசி இருந்திருக்காங்க. சிவாவுக்கு நேத்து வாங்கின அறை ஞாபகத்துக்கு வந்ததும் வேகமா படுக்கையில இருந்து எழுந்திருச்சிருக்காரு. மனைவி எதிரில் என்ன பாக்குறான்னு பார்த்தவருக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. வீட்டோட பின்பக்க கதவு திறந்திருந்திருக்கு. வைஷ்ணவி அந்த காட்டு புதருக்குள்ளதான் எதையோ பார்த்து வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. சிவா அவங்க பாக்குற திசையில யார் இருக்கிறதுன்னு பார்த்து இருந்திருக்காரு. அவருக்கு அள்ளு விட்டு இருந்திருக்கு. அவங்க வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய புதருக்குள்ள இருந்து 2 கண்கள் முழிச்சு பாக்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த கண்களை பாக்குறதுக்கு 2 வீலரோட ஹெட்லைட் அளவுக்கு பெருசா இருந்திருக்கு. அது என்ன கண்ணுன்னு இப்ப வரைக்கும் சிவாவுக்கு தெரியலையா. எந்த ஒரு மிருகத்துக்கும் அவ்வளவு பெரிய கண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதை பார்த்து மிரண்டு போயிருக்காரு. வேகமா பூஜை அறைக்குள்ள போய் விபூதியை எடுத்துட்டு வந்து வைஷ்ணவியோட தலையில போட்டிருந்திருக்காரு. வைஷ்ணவி கொஞ்சம் கொஞ்சமா சாந்தம் அடைஞ்சு அப்படியே படுக்கையில சாஞ்சிருக்காங்க. சிவா பின்பக்க கதவை வேகமா அரைஞ்சு சாத்திட்டு சோஃபால வந்து உட்கார்ந்துருக்காரு. இத அப்படியே விடக்கூடாது, இது நம்ம மனைவியோட உயிருக்கே ஆபத்துல போய் முடிஞ்சிரும்ட்டு விடிய தூங்காம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. காலையில பொழுது விடிஞ்சதும் அவரோட வீட்டுக்கும் விஷயத்த சொல்லிட்டு மாமனார் வீட்டுக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்லி இருந்திருக்காரு. அந்த விஷயத்த கேட்ட அவங்க எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஒடிசாவுக்கு வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள நுழையும் போது வைஷ்ணவி எதையோ பறி கொடுத்தது மாதிரி ரொம்பவே காமா இருந்திருக்காங்க. யாரையும் வாங்கன்னு கூட ஒரு வார்த்தை கூப்பிடல. வைஷ்ணவியோட அப்பா வீட்டுக்குள்ள நுழையும் போது வைஷ்ணவி அலறி கத்திக்கிட்டு பெட்ரூம்குள்ள போய் கதவை பூட்டிக்கிறாங்க. அந்த அறைக்குள்ள இருந்து ஒடிசா பாஷையில அந்த சாமியார முதல்ல வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுன்னு கத்தி இருக்காங்க. அப்போ சிவாவோட மாமனார் அந்த வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு, மாப்பிள வீடு சரியில்லை, இந்த வீட்டோட பின்பக்கம் இருந்து முனிப்பாய்ச்சல் இருக்கு, ஏற்கனவே சுடுகாடு இருந்த இடத்துல வீட்டை கட்டி இருக்காங்க, இந்த வீட்டுல நீங்க குடியிருந்தீங்கன்னா அந்த முனி உங்க மனைவி வயிற்றுல வளர்ற கருவை குடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், கணவன் மனைவி 2 பேரையும் சந்தோஷமாவே இருக்க விடாதுன்னு சொல்லி இருக்காரு. மேற்கொண்டு நீங்க இதே வீட்டுல குடியிருந்தீங்கன்னா அது என்னோட மகளோட உயிருக்கே ஆபத்துல முடிஞ்சிரும்னு சொல்லி இருக்காரு. இப்போ என்னோட மகளோட உடம்புல இருக்கிற ஆன்மா ஒரு சாதாரண ஆன்மாவே கிடையாது, கொடூரமா இறந்து போன ஒரு பெண்ணோட ஆன்மா.
அதை அவ்வளவு ஈஸியா ஓட்டிட முடியாது. அவர் சொன்ன விஷயத்தை கேட்ட சிவாவுக்கு ஈரக்கொலையே நடுங்கி இருக்கு. பின்பக்க கதவை திறந்ததுக்கு பிறகுதான் நம்ம வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்குன்றத சிவா உணர்ந்திருக்காரு. அப்போ சிவாவோட மாமனார் வைஷ்ணவி உடம்புல இருக்க அந்த ஆன்மாவை ஓட்டுறதுக்காக சில பூஜை ஜாமான்கள் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. அந்த லிஸ்ட்ல கூடவே ஒரு நாட்டு சேவல் ஒன்னும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. சிவாவும் அவர் கேட்ட பூஜை ஜாமான்களையும் நாட்டு சேவலையும் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. சிவாவோட மாமனார் அந்த வீட்டோட மெயின் ஹால்ல உட்காந்து சில மந்திர எழுத்துக்களை எழுதிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த அறைக்குள்ள இருந்த வைஷ்ணவி ஒடிசா பாஷையில மந்திரத்தை சொல்லாத, மந்திரத்தை நிறுத்துன்னு விடாம கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இவரும் விடாம அந்த மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. பெட்ரூம் கதவை திறந்து வைஷ்ணவி மெதுவா வெளியே வந்திருக்காங்க. வைஷ்ணவியோட முகத்தை இதுவரைக்கும் யாரும் அந்த கோலத்துல பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவ்வளோ அகோரமா தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு கண்ணை சுத்திலும் கருவளைய விழுந்து பார்க்கறதுக்கே பயங்கர கொடூரமா இருந்திருக்காங்க. அவங்க ஒடிசா பாஷையில என்னைய இங்க இருந்து அனுப்ப முடியாதுறான்னு கத்தி இருந்திருக்காங்க. என்னால இவ உடம்ப விட்டு போக முடியாதுன்னு சொல்லி இருக்கு. இவ உடம்புல இருந்து நான் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லி இருக்கு. இப்போ வைஷ்ணவியோட அப்பா நீயா நானான்னு பாத்திரலாம், நீ இவ உடம்ப விட்டு போய்தான் ஆகணும்னு சொல்லி இருக்காரு. அப்படி நீ போக மறுத்தேனா இந்த வெள்ளை இருக்கிற குச்சியாலே அடிச்சு உன் தோலை உரிச்சிருவேன்னு சொல்லி இருக்காரு. வெள்ளை இருக்கிற குச்சியை பார்த்ததும் அந்த ஆன்மா பயந்து போய் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கு. உனக்கு என்ன வேணும்னு கேளு, அதை வாங்கிக்கிட்டு இந்த பொண்ணோட உடலை விட்டு போகணும்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு அந்த ஆன்மா எனக்கு ரத்தம் வேணும்னு கேட்டிருந்திருக்கு. சரி, நீ கேட்கிற ரத்தத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன்னா நீ இந்த பொண்ணோட உடலை விட்டு போயிருவியான்னு கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு அந்த ஆன்மா சரின்னு தலையை ஆட்டி இருக்கு. இப்போ சிவாவோட மாமனார் பக்கத்துல வச்சிருந்த அந்த சேவலை எடுத்து கழுத்தை அறுத்து ரத்தத்தை தரையில பீச்சி அடிச்சிருக்காரு. அந்த ரத்தத்தை பார்த்ததும் வைஷ்ணவி உடம்புல இருந்த அந்த ஆன்மா ஒரு மாதிரி உருமிக்கிட்டு கைகளை பின்னாடி கட்டிக்கிட்டு முழங்கால மண்டி போட்டு தரையில நக்கி குடிச்சிருக்கு. அது அந்த ரத்தத்தை குடிச்சு முடிச்சதும் வைஷ்ணவியோட அப்பா அவரோட பையில வச்சிருந்த பைரவர் மைய எடுத்து வைஷ்ணவி நெத்தியில வச்சிருந்திருக்காரு. அவர் அந்த மாதிரி வச்சதுமே வைஷ்ணவி உடம்புக்குள்ள இருந்த அந்த ஆன்மா வீச்சுன்னு அலறி கத்திக்கிட்டு வீட்டோட பின்பக்க கதவை பட்டார்னு திறந்துகிட்டு பிச்சுக்கிட்டு வெளியே ஓடி இருக்கு. வைஷ்ணவி அப்படியே மயங்கி விழுந்திருக்காங்க. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் கண்ணு விழிச்ச வைஷ்ணவி அவங்க குடும்பத்தாரையெல்லாம் பார்த்துட்டு எப்ப நீங்க எல்லாம் வந்தீங்கன்னு ஆச்சரியமா கேட்டிருக்காங்க. வைஷ்ணவியோட அப்பா சிவா கிட்ட, மாப்பிள என்னதான் அந்த ஆன்மாவை நம்ம விரட்டிட்டாலும் என் பொண்ணு இங்க இருக்கிற வரைக்கும் அவளுக்கு குழந்தை நிக்காது, உங்களாலையும் இங்க சந்தோஷமா இருக்க முடியாது, அதனால நாங்க வைஷ்ணவிய ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறோம், நீங்களும் உங்க பைனான்ஸ் கணக்கெல்லாம் இங்க யாருக்காவது மாத்தி விட்டுட்டு ஊருக்கே வந்துருங்க மாப்பிளன்னு சொல்லி இருக்காரு. வைஷ்ணவிய கூப்பிட்டுக்கிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அதற்கு பிறகு சிவா அவரோட பைனான்ஸ் லைனை வேற ஒரு பார்ட்டிக்கு நல்ல விலைக்கு வித்திருக்காரு. ஊர்ல வந்து அவரோட அப்பாவோட எஸ்டேட்டை நிர்வாகம் பார்த்திருக்காரு. அதற்கு பிறகு இந்த தம்பதிகளுக்கு 2 ஆண் குழந்தையும் பிறந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சிவகுமாருக்கு அந்த நைட் நேரத்துல பார்த்த அந்த கண்ணை நினைச்சா இப்போ கூட கைகாலெல்லாம் உதறல் எடுக்குதுன்னு சொல்லி இருக்காரு. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.